பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது கொள்ளு உருண்டை குழம்பு. கொள்ளு உருண்டை குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு, துவரம்பருப்பு, கருப்புளுந்து, பூண்டு, சீரகம், கடுகு, வெந்தயம், புளி, காய்ந்த மிளகாய், சாம்பார் தூள், கருவேப்பிலை, எண்ணெய், குழம்பு மிளகாய் தூள், இந்துப்பு. கொள்ளு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொள்ளு, இந்த துவரம்பருப்பு, கருப்புளுந்து இது மூணுத்தையுமே ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இல்லைன்னா நைட்டு ஊற வச்சா கூட ஓகே தான். ஏன்னா கொள்ளு ஊற கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நம்ம கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம். சாதாரணமாக உருண்டை குழம்புனா இந்த பருப்பு வச்சு தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கொள்ளு வச்சு செய்கிறோம். கொள்ளு கெட்ட கொழுப்பை கரைக்கும், அதனால் கொள்ளு. இன்னொன்று கருப்பு உளுந்து நம்ம எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து, அந்த கருப்பு உளுந்தும் சேர்க்குறோம். இந்த மூணுத்தையுமே நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட அதாவது உருண்டையில் உப்பு கொஞ்சம் இருக்கணும் இல்லைங்களா, அதனால் பாதி உப்பு சேருங்க. குழம்புல ஊறும்போது அது எடுக்கும். சில டைம் கொஞ்சம் அந்த உருண்டை டேஸ்ட் இல்லாமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் உப்பு இதுலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி அதை போட்டு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிங்க. ஏன்னா தண்ணியாக இருக்குது இல்லைங்களா, அரைச்சது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம கலரி அந்த உருண்டை பிடிக்கும் போது உருண்டை குழம்புல போடும்போது கரையாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை போட்டு நல்லா கலரிட்டு ஆற விட்டுட்டு உருண்டை பிடிச்சிடலாம். தட்டு சூடான பிறகு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரிக்கோங்க, கொஞ்சம் கட்டியார வரைக்கும். இந்த அளவுக்கு கட்டியார வரைக்கும் கலரிக்கோங்க. இதை அப்படியே வச்சுருங்க, ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். புளி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. நம்ம இப்போ தாளிச்சிட்டு குழம்பு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஆனால் இதில் சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் பொடி கம்மியாக போடுங்க. சாம்பார் பொடி கொஞ்சம் அதிகமாக போடுங்க. தக்காளி போட வேண்டாம், வெங்காயம் மட்டும் போட்டு பண்ண போகிறோம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுக்கோங்க. வெந்தயம், கடுகு, சீரகம் இது 3 மட்டும் தாளிக்க போகிறோம். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட 10 பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். பத்து பல் பூண்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த பூண்டு லைட்டாக வதங்கின பிறகு ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கோங்க.
வெங்காயம் அதாவது ரொம்ப வதங்க வேண்டாம், அதாவது நம்ம அந்த கருகிற மாதிரி வதங்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வதங்க வேண்டாம். முக்கால் பாகம் அந்த கலர் மாதிரி கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம மசாலா போட்டுக்கலாம். சாம்பார் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே அந்த மசாலா மிளகாத்தூள் சாம்பார் தூள்லாம் வந்து வதங்கணும். புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம உருண்டைக்கு பாதி உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த ஆறுச்சு இல்லைங்களா பருப்பு நம்ம கிளறி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இது நம்ம கிளறி வச்ச இந்த மாவு வந்து ஆறிடுச்சு. இதை உருண்டை பிடிச்சிடலாம். பிடிச்சி வச்சுட்டோம்னா குழம்பு கொதிச்சு அந்த மிளகாத்தூள் வாசனை போன பிறகு நம்ம போட்டு கொதிக்க வச்சு எடுக்க வேண்டியது தான். உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ மிளகாத்தூள் வாசனை போயிட்டு நல்லா குழம்பு வாசனை நல்லாவே வருது. இப்போ திறந்துட்டு நீங்கள் இதை வந்து ஆவியில் வேக வச்சும் போடலாம். ஆனால் அது வந்து அந்த குழம்பை வந்து உறிஞ்சாது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு கரண்டி விட்டு கிளறிடாதீங்க, அது அப்படியே கொதிக்கட்டும். இப்போ மூடிடுங்க. அப்படியே குழம்பு நல்லா சுண்டிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், உருண்டெல்லாம் வெந்து நல்லாவே மேலே வந்திருக்கு பாருங்கள். உருண்டை எதுவுமே கரையில. நீங்கள் கை அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது கரையாது. நீங்கள் கரண்டியை வச்சு கலர்னிங்கன்னா அந்த கரைஞ்சிரும். இது பாருங்கள், குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துடலாம். பாரம்பரிய சமையலில் கொள்ளு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன்.